கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய பிரதான கிருபையினால் இந்த தினந்தோறும் ஆராதனையிலே தினம் ஒரு தேன் என்று சொல்லி ஒரு தேனை குறித்து தொடர் செய்தியாக கவனித்து வந்தோம். அதன் மூலமாய் நிறைய புதிய வெளிப்பாடுகள், நிறைய புதிய சத்தியங்கள், நிறைய புதிய வேத வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், கண்டுபிடித்திருப்பீர்கள், பெற்றிருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக பூரணமாய் விசுவாசிக்கிறேன். இந்த மாதமோ தேவன் நமக்கு வேறொரு மிக அருமையான கிருபையுள்ள வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தமானது பரிசுத்த வேதாகமத்தில் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 11வது வசனம் தான் இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்தம். அவைகளுக்காக ஜெபித்து இன்றைக்கு இந்த பகல் தினந்தோறும் ஆராதனையில் கலந்து கொண்டு செய்தி கொடுக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரித்து ஜெபித்து இருக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதே 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். வசனம் 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இங்கு இந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது என்று சொல்லி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஒருங்கே பெற்ற வேத வசனத்தின்படி வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 4 பேரை பார்க்கலாம். ஐஸ்வர்யத்துக்கும் கனத்துக்கும் உரியவர்கள். அந்த 4 பேர் யார் என்று சொன்னால், நம்பர் 1 தாவீது, நம்பர் 2 ஆகாப் ராஜா, கர்த்தர் நல்லவே, நம்பர் 3 எசேக்கியா ராஜா. இந்த 3 பேர் தான் இந்த ஐஸ்வர்யத்துக்கும் கனத்துக்கும் சம்பன்னராய் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் இந்த வார்த்தைகளை வசனங்களை வேதத்திலே பார்க்கலாம். அந்த ஐஸ்வர்யத்துக்கு கனத்துக்கும் பொறுப்பாளர்களாய், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு உரிமையாளர்களாய் இந்த தாவீது, இந்த கர்த்தர் நல்லவன் மன்னிக்கணும் யோசபாத் ராஜா, அதோடு கூட கர்த்தர் நல்லவன் எசேக்கியா ராஜா, இந்த 3 பேரை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஐஸ்வர்யமும் கனமும் என்கிற வார்த்தை 3 பேருக்கும் சொல்லப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த 3 பேருக்குமே ஐஸ்வர்யமும் கனமும் ஒரே போல வந்தது கிடையாது. வேறு வேறு விதத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். வேறு வேறு விதமான ஆசீர்வாதத்தை, கனத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ சோத்திரம் 3 ராஜாக்களுக்கும் ஒரே போல அல்லாமல் அவரவருடைய காரியங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறதை கர்த்தர் நல்லவே கவனிக்கிறோம். அப்ப இந்த ஐஸ்வர்யமும் கனமும் என்றால் என்ன? இந்த ஐஸ்வர்ய கனத்தை குறித்து முதலாவது நாம் வாசிக்கும் போது தாவீதை குறித்து தான் இந்த 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. அதுல இந்த ஐஸ்வர்யத்தை குறித்தும் கனத்தை குறித்தும் தாவீதே அவரே சொல்லுவார். தனக்கு வரப்போகிற, தனக்கு கிடைக்க போகிற மற்றும் தனக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். அப்போ அவரே சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அந்த ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்கிற ஒரு வார்த்தையை அங்க அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உம்மாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும், சுற்றம் எவ்வளவு செல்வாக்கு வந்தாலும், அது எல்லாவற்றுக்கும் காரணம் நீர்தான் ஆண்டவரே. உம்மால் தான் எனக்கு பணம் வருகிறது, உம்மால் தான் எனக்கு ஐஸ்வர்யம் வருகிறது, உம்மால் தான் எனக்கு நல்ல சோதரம் கனம் வருகிறது என்று சொல்லி அந்த தேவ மனிதன் அழகாய் சொல்லுகிறார். அந்த உம்மாலே என்ற வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது?
அந்த உம்மாலை என்கிற வார்த்தைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதானே நல்ல ஒரு விளக்கத்தை கிருபையை முன்னிட்டு நாம் நன்றாய் அறியலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29 சங்கீதம் 18:29 சொல்லுவது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்ப உம்மாலே என்கிற வார்த்தை என்னன்னா, என் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் நினைத்தால் நான் ஒரு சேனைக்குள், அதாவது இராணுவ கூட்டத்துக்கு உள்ள கூட என்னால நுழைய முடியும். அந்த இராணுவத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய இராணுவ கூட்டத்துல யாருமே என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் உம்மாலே. அப்போ உம்மாலே என்கிற வார்த்தை முதலாவது ஒரு சேனைக்குள் பாய்வேன், இரண்டாவது என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இந்த உம்மாலே என்கிற வார்த்தை இரண்டாவது எதை காண்பிக்கிறது? நம்முடைய தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை குறிக்கிறது. அந்த தடைகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை, அந்த தடைகளையும் உடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை இந்த உம்மாலே என்கிற வார்த்தை வருகிறது. இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சத்தியம்? நமக்கு என்ன ஐஸ்வர்யம், எந்த பணம், எந்த செல்வாக்கு, எந்த பெயர், எந்த புகழ், எந்த உயர்வு, எந்த கனம் எது வந்தாலும் அது எக்காரணம் கொண்டு நம்முடைய திறமையை கொண்டு வரவில்லை, நம்முடைய திரட்சியை கொண்டு வரவில்லை, நம்முடைய படிப்பையும் அல்லது ஜெபத்தை கொண்டு வரவில்லை. நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வருது. உதாரணத்துக்கு நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி, ஒரு சின்ன ரொம்ப டீசென்டா டிசிப்ளினா போட்டுக்கிற மாதிரி ஒரு சின்ன மூக்குத்தி, அந்த மூக்குத்தி தரையில கிடக்குது. அது உங்க கண்ணுக்கு தெரியுது. உங்க கூட வந்திருக்காங்க பலர், அவங்க சில அடி முன்னாடி போயிட்டாங்க, இன்னும் சிலர் 10 அடி 20 அடி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தனியா முன்னாடி 2 பேருக்கு நடுவுல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு நகை கண்ணுக்கு படுது, ஒரு மூக்குத்தி படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்குது, ஒண்ணு வாய்க்குது அப்படின்னாக்கா அது நம்முடைய நாம் போட்டு வச்சு எடுக்கிறது கிடையாது, அல்லது யாரோ நமக்காக போட்ட பின்பு அது நமக்கு வேண்டுமென்றே போட்டதுனால கிடைக்கிறது கிடையாது. அப்ப எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த காரியத்தை நேரிட பண்ணுகிறவர் யாருன்னா அதுதான் தேவன். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பது யாரால் வருகிறது? அது தேவனால் மட்டும்தான் வருகிறது, தேவனால் மட்டும்தான் முடிகிறதா இருக்கிறது. இதுக்கு நான் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த ஸ்தோத்திரம் தினந்தோறும் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு கணம் யோசிச்சு பார்த்து, இப்ப நமக்கு இந்த மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் ஆரம்பிச்சிருக்கு. ஜூன் மாசம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நேற்றோடு 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏறத்தாழ ஸ்தோத்திரம் நாம் ஒரு 3ஆம் தேதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2 நாள் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி, இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய் செலவாயிருக்கு. 2 நாள் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதியில் இந்த 2 நாள்ல மட்டும் 75,000 ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா இந்த எனக்கு இவ்வளவு 1ஆம் தேதி இவ்வளவு செலவு தேவைப்படுது, 2ஆம் தேதி இவ்வளவு தேவைப்படுது, இதுக்குள்ள இத்தனை ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியத்தின் தேவைகள் என்ன என்பதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட்டங்கள்ல சொல்லுகிறேன். கரம் கொடுக்கும் ஊழியத்தை குறித்து சொல்றோம். மற்றபடி வீட்டு தேவைகளை குறித்தோ தனிப்பட்ட காரியங்களை குறித்தோ அல்லது ஊழியத்துல ஊழியக்காரர்கள் கொடுக்கறத குறித்தோ நம்ம எதுவும் அதிகமா பகிர்ந்துக்கிறது கிடையாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த மாசம் கணக்கு வழக்கு பார்க்கும்போது கவனிச்சு, கரங்கொடுக்கும் ஊழியத்திலேயே மாதந்தோறும் சிலருக்கு நம்ம செலவழிக்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம். அதை கூட நம்ம கணக்கில் எழுதுறதும் கிடையாது, பல நேரத்தில் அது நினைக்கிறது கூட கிடையாது. அப்ப அடுத்த மாசம் கொடுக்கும் போதுதான் தெரியும். அப்ப இந்த மாசம் யோசிச்சு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிருக்கு, அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய்க்கு மேலாக நாம் சுதந்திர செலவு வந்திருக்கு. ஆனா இந்த செலவழித்து இருக்கிறோம். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பது அது தேவனால் வருகிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி.
இன்னொன்னு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நான் ஆவிக்குரியவனா, ஆவிக்குரிய உலகத்தை குறித்து பேசுறேன். மற்ற உலக ரீதியான காரியங்களை பேச மாட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆவிக்குரியவனா, ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் பேசுறேன். இன்னொரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு போதகர், அதாவது முந்தின பழங்கால போதகர் ஒரு நாள் இவ்விதமாய் சொன்ன ஊழியக்காரரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், இந்த காணிக்க பிரச்சனை ஒண்ணு ஒரு பேச்சு, ஒரு விவாதம் உள்ள வந்தது. அந்த உள்ள வரும்போது அந்த மூத்த போதகர் சொன்னார், பாசு, மற்றவங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்க யோசிக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க என்னமும் யோசிக்கிற இன்னமும் பேசுறாங்க. ஒரு ஊழியக்காரன் என்றால் யாருனாக்கா, அவன் நல்ல வளர்ந்து கொழுத்த மிகப்பெரிய யானை அப்படின்னு சொன்னார். ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு ஊழியம், அவர் சொன்னதுதான், ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு ஊழியம் என்றால் நல்ல வளர்ந்து கொழுத்த பெருத்த ஒரு முதிர்ந்த யானை. இந்த வளர்ந்த கொழுத்த முதிர்ந்த பெரிய யானைக்கு எவ்வளவு தீனி போட்டாலும் அவ்வளவு சீக்கிரமா அது திருப்தி அடையாது. அதுக்கு ஒரு நாளுக்குரிய தீனியை நம்ம கஷ்டப்பட்டு போட்டு அதை தின்னு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நாள் வந்துடும். உடனே அடுத்த நாள் கிடைப்பணும். அப்ப அந்த போதகர் சொன்ன, இதுதான் ஒரு ஊழியக்காரன். சொல்கிறோம், நல்ல பெருத்த வளர்ந்த முதிர்ந்த ஒரு யானைன்றது ஒரு ஊழியக்காரன். அது ஒரு ஊழியம். அப்போ அந்த ஊழியக்காரன் என்கிறவன் எல்லாத்துக்கும் பொறுப்பானவன். வந்தாலும் வராட்டியும் அவன் தான் செய்யணும். அப்போ ஒரு ஊழியம் என்பது அது ஒரு பெண் யானைக்கு சமானம். ஆண் யானை பல இடத்துக்கு போகும், பல காரியத்தை செய்யும். ஆனா பெண் யானை, ஆனா அது ஒரு இடத்துல தானே இருக்குது, அது குறிப்பிட்ட ஏரியா தானே வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு அவ்வளவு ஆகுமானா அது எங்கேயும் போகாட்டி அதுக்கும் அந்த செலவாகும். அது ஊழியம். அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பது இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், நிறைய பேர் ஜீவியத்துல எப்படி வருது, என்ன மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறத கர்த்தருக்கு முன்னாடி உங்ககிட்ட வெளிப்படையா பேசுறேன். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அந்த உம்மாலே வருகிறதுன்ற அந்த ஒத்த வார்த்தை தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காருடைய இருதயத்தை தேற்றுது, நிறைய ஊழியங்களை ஆற்று. அப்ப இன்னைக்கு இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்கும் அதை தருவதற்கு மிகவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு நான் நிறைய நேரம் யோசிப்பேன். அதுல எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அன்னன்னைக்கு ஜிபே மூலமா, போன்பே மூலமா, SMS மூலமா எனக்கு அந்த வர்ற காணிக்கையுடைய மெசேஜஸ் வரும். அந்த மெசேஜஸ் வந்த உடனே அதை எடுத்து நான் உடனே என்னோட நோட்ல போய் மொபைல் நோட்லயே எல்லாத்தையும் எழுதி வைப்பேன். எழுதி வச்சுட்டு மாசத்துல கடைசியில உட்காந்து யார் யார் அனுப்பியிருக்காங்க, எவ்வளவு அனுப்பியிருக்காங்க எதுன்னு பார்ப்பேன். அப்படி பார்த்தா கர்த்தர் நல்லவன். வந்த வருமானத்தை விட செலவழிக்கப்பட்ட செலவு பல மடங்கு. இப்ப 5 மடங்கு காணிக்க வந்திருக்குன்னா ஒரு 26 மடங்கு அங்க செலவாயிருக்கும். அப்ப கிட்டத்தட்ட சொல்றோம் ஒரு 19 மடங்கு இங்கு நமக்கு குறைவு வருது. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த வந்தது 5 மடங்கு வந்திருக்கு, இங்க செலவழிச்சது 19 மடங்கு, 26 மடங்கு. இப்ப இடையில 5க்கும் 26க்கு இடையில எவ்வளவு நிறை குறை இருக்குதோ, இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, உம்மாலே வரும் என்ற வார்த்தையின்படி அவரே ஏதோ சில ரகசிய வேலைகளை நடப்பிக்கிறார். அந்த தேவனே அவரே சில ரகசிய வேலைகளை நடப்பிக்கிறார். அந்த ரகசிய வேலை பல நேரத்துல மனிதர்களால் புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஆனா மனிதர்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் நல்லவே,
அதை அவர் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப இந்த மாதத்துல இது நமக்கு ஜெயத்தின் மாதம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஜெயத்தின் மாதத்திலே முதலாவது தேவன் எதிலே ஜெயம் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய பொருளாதாரத்திலே, ஐஸ்வர்யத்திலே. ஏன்னாக்கா அந்த வார்த்தை அழகா சொல்லுது, 1 நாளாகமோ 29:12 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்ப முதலாவது ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். இந்த ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது உம்மாலே என்ற வார்த்தையின்படி அவராலே ஒரு நன்மை வருதுன்னா அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலமோன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலமோன் 1:7. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இப்போ அந்த ஐஸ்வர்யம் என்பது உம்மாலே வருகிறது, அது தேவனால் வருகிறது, அது ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரால் வருகிறது என்று சொன்னா அதனால் என்ன கிரியை நடக்கும் தெரியுமா? இந்த பிலமோன் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அது பரிசுத்தவானுடைய உள்ளங்கள் அப்படியே இளைப்பாறுது. இங்க இந்த வார்த்தை Praise Lord, Pastor. Pastor, உங்க வாய்ஸ் கேட்கல Pastor. இருக்கிற விருதுநகர் மாவட்டம் Pastor, வாய்ஸ் சரியா கிளியரா கேட்கல Pastor. மன்னிக்கணும், நெட்வொர்க் ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு. வெரி குட். நம்ம இருக்கிற விருதுநகர் மாவட்டம் துலுக்குப்பட்டி RR நகர். அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவரை குறித்து பலவிதமான கருத்துக்கள் உண்டு, பலவிதமான பேச்சுக்கள் உண்டு. அது ஒரு பக்கத்துல உண்மைதான், அவருடைய நடவடிக்கைகள்லாம் உண்மைதான், நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஆனா அவர் நம்ம வீட்டுக்கு வருவார், வந்துட்டு ஐயா சோத்திரம்பர். அவர் குறித்து ஊர் முழுக்க நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு, பயங்கர குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனா நம்ம வீட்டுக்கு ஊழியத்துக்கு வந்த உடனே நான் அதெல்லாம் அவர்கிட்ட நோண்டி தோண்டி, இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களா, அவர் இப்படி சொன்னாரு இவங்க இப்படி சொன்னார், இது எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். அவர் ஊழியக்காரர் அப்படின்ற பேர்ல வர்றாரு. அதனால என்ன செய்வேன்னா, அவர் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டு கொஞ்ச நேரம் அவரோட நேரத்தை செலவழிச்சு ஒரு 10-15 நிமிஷம், அதிகபட்சம் பொதுவான யார்ட்டையும் ரொம்ப நேரம் உட்காரதே பெரிய இமாலய சாதனை. அப்ப அவர்கிட்ட ஒரு 5-10 நிமிஷம் இல்லாட்டி நேரம் போல ஒரு 15 நிமிஷம் உட்காந்து எல்லாத்தையும் கேட்பேன். அவர் சொல்லுவோம், இங்க போனையா அங்க போனையா இப்படி பண்ணையா, இந்த பாருங்க இவ்வளவு பைபிள் இருக்கியா, இவ்வளவு கேசட் இருக்கியா, இவ்வளவு CD இருக்கீங்கன்ட்டு, இதை நீங்க வாங்கிக்கோங்க, வாங்கி எனக்கு கொஞ்சம் காசு என்னென்னமோ சொல்லுவார். பேசிட்டு அவர் சாப்பாடு போட்டு கடைசியில் அவர் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு உதவியை செய்து அனுப்பும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவை, நம்ம ஊழியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போராட்டம். அது எனக்கும் வந்தது, என் மனைவி என் பிள்ளைகளுக்கும் வந்தது, ஊழியத்துக்கு வந்தது. அப்ப இந்த சோதனை வந்த நேரத்துல என்ன பண்ணிட்டா, நேரா அந்த எதிரால அந்த மக்கள்கிட்ட போயிருக்காரு.
அங்க அவங்க ஏதோ சொல்லிருக்காங்க, இவரு சேர்ந்து பயங்கரமா பேசியிருக்காரு. பயங்கரமா பேசி அப்படிதான் இப்படிதான் இருக்காரு. இது எதுவுமே எனக்கு தெரியாது. கடைசியில இவர் நமக்கிட்ட இருந்து எல்லா உதவி வாங்கிட்டு அங்க போயிட்டு ஒரு பயங்கர குற்றச்சாட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு தகவல் வந்தது, உங்க ஊர்ல இருக்கிற உங்க ஊழியக்காரு உங்களுக்கு தெரிஞ்சவரு, நீங்க மாசந்தரம் உதவி செய்யணும், அவர் தான் வந்து இதெல்லாம் சொன்னாரு, இல்ல ஆதாரத்துல கொடுத்தாரு அப்படி இப்படின்னு. நான் அதை கேட்டுட்டு அவர் கூப்பிட்டு கேட்கவே இல்லை. நீங்களா போனீங்களா, பேசுனீங்களா, இப்படி ஏன் சொன்னீங்க, எதுவுமே கேட்டுக்கல. அப்போ நான் பொறுமையா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நடந்த சம்பவம் திடீர்னு என்னைக்குமே இல்லாம வாழ்க்கையில முதல் விஷயம் அவர்கிட்ட இருந்து ஒரு போன் வருது. எடுத்து பேசுறேன். அவங்க மனைவி பேசுறாங்க. அந்த அம்மா ஒரே ஓன்னு அழுக. என்னமான்னு கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, ஐயா நேற்று இங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்க, இப்படி நடந்தது, எங்க வீட்டுக்கு வந்தாரு, வந்ததுதான் தாமத பேசாம படுத்தாரு, எந்திரிச்சாக்கா இப்ப அவருக்கு கையும் விளங்க மாட்டேங்குது, காலும் விளங்க மாட்டேங்குது, ஒரு கையும் ஒரு கால் வரமாட்டேங்குது, வாயில பேச்சு வரமாட்டேங்குது, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, டாக்டர்கிட்ட கூட்டு போய் எங்களால் முடியல, மாட்டேன்றாரு. ஆனா உங்க பேரை தான் அப்படியே எழுதி காட்டுறாரு, நீங்க தயவுசு வாங்கினார். நான் வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நேர போனேன், அவருக்காக போராடி ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணும்போது இவர் செஞ்ச காரியம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஆனா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதை குறித்து எதுவுமே கேட்காம பாவரிக்கை செய்ய வச்சு, நானும் அவருக்காக பாவரிக்கை செஞ்சு போராடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்த பாருங்க. நடந்த சம்பவம் அடுத்த 3வது நாள் மனுஷன் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சு. ஏஞ்சி நடந்தான்னா கையை இழுத்துக்கிட்டு ஒரு கை தொங்கி போச்சு, ஒரு கால் இழுத்துட்டு இருக்கு, வாய் கோணிக்கிச்சு. ஆனா படுத்த படுக்கிற மனுஷன் ஏஞ்சிட்டாரு. அப்புறம் திரும்ப போன் பண்ணாங்க. திரும்ப போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டோட கிருபையில் 1 மாதத்துக்குள் 100% அவர் சுகமானார். சுகமாய் வந்த உடனே அவர் சொன்ன காரியம், ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தான் இப்படி பேசுனேன், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, அதனாலதான் ஆண்டவர் எனக்கு பேரலட்டா கொடுத்து கை காலில இழுத்து போச்சு, வாயெல்லாம் கோணிடுச்சு, நீங்க ஜெபம் பண்ணி தான் இப்ப நான் ஏஞ்சி நடக்கிறேன், ஆனாலும் அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒண்ணுமே சொல்ல, திரும்ப உட்கார வச்சு திரும்ப சாப்பாடு போட்டு திரும்ப உட்கார்ந்து பேசிட்டு நல்ல ஒரு சைக்கிள் வாங்கி அவருக்கு கொடுத்து அனுப்புறேன். இனி வீணா நடந்து தெரியாதீங்க, இந்த சைக்கிளை வச்சுக்கோங்க, சைக்கிள்ல போயிட்டு வாங்க, சைக்கிள் கொடுத்துருக்கேன். அப்ப ஏன் இத சொல்றேன்னா, தேவன் நமக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஐஸ்வர்யம் வர்றதை குறித்து ஏதேதோ ஆதாரத்தை சொல்றாங்க. நான் அதை பண்ணினேன், அதனால வந்துச்சு, சீட்டு போட்டேன், அப்புறம் சேர்த்து வச்சேன், அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சேன், இல்லாட்டி எப்பயோ வந்தது, நான் ஜெபம் பண்ணேன், உபவாசம் போட்டேன், காத்து இருந்தேன், சாட்சி சொல்றேன்னு சொல்லி பொறுத்தல அப்படின்னு அதனாலதான் வந்தது. நான் சொல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒருதான், நீங்க பரிசுத்தவானா இருந்தா, பரிசுத்த வாட்டியா இருந்தா உங்களை இளைப்பாற பண்ணுகிறவர் தேவன். அந்த இளைப்பாறுதல் என்பது அந்த உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கொடுத்து இளைப்பாற பண்ணுது. இந்த காரியங்கள் அப்படியே உட்கார்ந்து நேற்று இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆரம்பத்திலேயே இப்படி ஆயிடுச்சு, இனி மற்ற நாட்கள் என்ன மேனேஜ் பண்றது யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு திடீரென்று கர்த்தர் அழகான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்து. நான் உன்னுடைய உண்மையையும் உத்தமத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இதை நான் மிகப்படுத்தி சொல்லல, நான் தேவ சமூகத்துல பயத்தோடு சொன்னேன். நான் உன்னுடைய உண்மையும் உன்னுடைய உத்தமத்தையும் நினைத்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்போ ஆண்டவருடைய சொன்ன உடனே என்னுடைய உண்மை என்னுடைய உத்தமத்தை சொல்லிட்டு நான் உடனே கையை தட்டி அந்நிய பாஷை பேசல. உடனே உட்கார்ந்து நானே ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆண்டவர் சொல்றது உண்மைதானா, என்கிட்ட உண்மை இருக்குதா, ஒரு உத்தமமா நான் நடக்கிறேன்னு சொல்லி என்னைய நானே, ஆண்டவரே சொன்னாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கூட உடனே நான் உபை பண்ணாம அதையே வச்சு என்னை உயிந்து ஆய்ந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சு. அப்பதான் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, இந்த கரங்கொடுக்கு ஊழியத்துல எங்கேயோ நம்ம போறோம், எவ்வளவு ஊழியத்தை செய்யறோம், செஞ்சுட்டு வந்துடுறோம், அவங்கள்ட்ட எந்த ஒரே ₹1 கூட பணம் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா சில இடத்துல வாக்கு கொடுக்கிறோம், கொடுத்த வாக்கு அந்த டயத்தில் நிறைவேற்ற முடியல. ஆனா அது சொல்லிட்டு வந்த பிறகு வாரங்கள் மாதங்கள் ஆனாலும் அது என் இருதயத்துல ஆவியானுடைய ஒரு பாரம், ஒரு உந்துதல் இருந்துட்டே இருக்கும். அது எத்தனை வாரம் ஆனாலும் நிறைவேற்றுவேன்.
உதாரணத்துக்கு கடந்த 3-4 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்முடைய ஊழியர் குழுவினர் போய் அங்கே அன்னூர் மற்றும் சுற்று வட்டார ஊர்களில் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அங்க ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டுல அங்க குடிசைப்பட்டு தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தார்பாய் கேட்டாங்க, அவங்களுக்குன்னே வாங்கின தார்பாய். ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் போய் சேரவே இல்லை. அதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தாச்சு, ஒண்ணும் நடக்கல. அப்புறம் அன்பொழி தம்பி போறனாரு, அப்புறம் அவரு போல. அப்புறம் ஜான் ரவிச்சந்திர ஊழியக்கார் போறனாரு, அவரு போல. அவர் லோக்கல் ஊழியக்கார் போறனாங்க, அவங்க போல. அப்புறம் ஜோஷுவா போறனாரு, அவரு போல. ஆனா எனக்கு ஒரு பாரம் தெரிஞ்சு, திடீர்னு 4 நாளைக்கு போன வாரத்துல நான் அந்த தார்பாயிற்கு ஊழியக்கார் போன் பண்ணேன். நம்முடைய பேலன்ஸ் அங்க இருக்குது, அதை எனக்கு அனுப்பி விடுங்கன்னு. உடனே பார்சலை போட்டு விட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு, அந்த கோயம்புத்தூர் ஊழியத்துல கரங்கொடுக்க ஊழியத்தை செஞ்சு முடிச்சு குறைஞ்சது 4-5 மாசம் இருக்கும். இனி நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா அந்த சுடுகாட்டுல பிணை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை அன்னைக்கு சொல்லிட்டு வந்த பாருங்க, அது உறுத்திட்டே இருந்தது. இப்ப அதை பெரம்பலூர்ல வர வச்சு அதை எடுத்து திரும்ப கோயம்புத்தூர் போட்டு இப்ப எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போதான் அந்த ஆவியில ஒரு இளைப்பாறுதலை நான் பார்க்கிறேன். இதை தூக்கி யாருக்கும் கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி சோத்திரம் நான் வச்சிருந்திருக்கலாம். யாரு கேட்க போது நான் என்ன எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு யாருக்கு தெரியாது. ஆனா இந்த உண்மை, அந்த உத்தமத்தை தேவன் பார்க்கிறார். அந்த சுடுகாட்டுல வேலை செய்யறவங்க, பணம் எடுக்கிறவங்க எனக்கு போன் பண்ணவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் தேவன் கவனிக்கிறார். இதை ஏன் சொல்றேன்னா, உம்மாலே வருகிறது. அந்த உம்மாலே என்பது நேரடியா தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த தேவனிடத்திலிருந்து நேரடியா வருது யாருக்குன்னாக்கா, நான் வாசித்த அந்த பிலமோன் 7ஆம் வசனத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு அது வருகிறது. அந்த பரிசுத்தவான்களை இப்படி தேவன் இளைப்பாற பண்ணுகிறது நிமித்தமாகத்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது. அதே வசனம் பிலமோன் 7 சொல்லுகிறது, அன்பு கிடைக்குது, மிகுந்த சந்தோஷம் கிடைக்குது, ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் அது, பிலமோன் புஸ்தகம் ஒரு அதிகாரம் தான், அதுல 7ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. அவ்வளோ பெரிய பரிசுத்தவானாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதும்போது சொல்றாரு, பிலமோனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறுகிறது. ஆமென். இப்ப இந்த வார்த்தையின்படி கொஞ்சம் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். என்ன நிதானிச்சு பார்க்கணும்? இந்த பிலமோன் மூலமா பவுல் போன்ற பரிசுத்தவானுடைய உள்ள இளைப்பாறுனது உண்மைன்னா, இந்த கடைசி காலத்துல நம் நிமித்தம் எத்தனை பரிசுத்தவானுடைய உள்ளத்தை நம்ம இளைப்பாற பண்ணி இருக்கிறோம். எத்தனை தேவ மனிதர்கள், தேவ மனுஷர்களுடைய இருதயத்தை இளைப்பாற பண்ணி இருக்கிறோம். எத்தனை ஊழியங்களை, எத்தனை ஊழியத்தின் காரியங்களை நாம் இளைப்பாற பண்ணி இருக்கிறோம். ஒரு பிலமோன் என்கிற ஒரு மனுஷன் பவுல் போன்ற பெரிய பரிசுத்தவானுடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ண வைத்திருக்கிறார்னாக்கா, அதுக்கு பின்னாடிதான் இந்த ஐஸ்வர்யத்தின் கனத்தின் உண்மையான உயர்வு இருக்கு. நாம் மற்றவர்களை இளைப்பாற பண்ணினால் கர்த்தர் நல்லவே, நம்மை தேவன் இளைப்பாறுதலோடு வைத்திருப்பார். ஐஸ்வர்யம் என்பது ஒரு மாதத்துக்கு நான் கணக்கு வச்சு ஜெபம் பண்ணேன், எனக்கு 8 லட்சம் ரூபாய் வரணும். அடுத்த வருஷம் அது 15 லட்சமா மாறணும், அடுத்த வருஷம் அது 21 லட்சமா மாறணும். இப்படி எழுதி வச்சு 8 லட்சம் வந்தாதான், 15 லட்சம் வந்தாதான், 21 லட்சம் வந்தாதான் என்பது கிடையாது. அந்த தேவனால் கொடுக்கப்படுகிற ஐஸ்வர்யம் என்பது நாம் மற்றவர்களை தாங்குவதனால் அவர்களுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலுக்கு பேர்தான் நல்ல ஐஸ்வர்யம், அருமையான ஒரு ஐஸ்வர்யம்.
இப்ப நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், 1ஆம் தேதி 2ஆம் தேதி இன்னைக்கு 3ஆம் தேதி ஆயிடுச்சு. அதனாலதான் பாஸ்டர் காணிக்கையை பத்தி பேசுறேன். கிடையவே கிடையாது. நான் வந்து உட்கார்ந்தேன், 11ஆம் வசனத்தை உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த 1/4/29 ஆண்டு கொடுத்தாரு. உடனே அதை எடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களால் பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தவாட்டிகளுடைய உள்ளங்கள் இளைப்பாற வேண்டும். அந்த இளைப்பாறுதலுக்கு கொஞ்சம் நீங்க சான்ஸ் கொடுத்துட்டீங்க, அதை செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊழியக்காரனா நான் தைரியமா சாட்சியா சொல்றேன், அதை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் ஆண்டாண்டு காலங்களாய் நடக்காத, ஆண்டாண்டு காலங்களாய் சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்திருந்தும் சம்பவிக்காத அந்த பெரிய காரியங்களை ஆண்டவர் உடனே வாய்க்க பண்ணுவார், உடனே நிறைவேற்றுவார். எங்க ஊழியத்துல நானும் எபி அப்ப கல்யாணம் ஆயாச்சு. ஷைனி கையில குழந்தை கிடையாது. அவ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் நினைக்கிறேன், நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறான். அப்ப நாங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க 2 ஊழியக்கார சகோதரிகள் புதுசா ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சபை மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியல. ஆகா ஓகோ அப்படியாக்கு இப்படியாக்கு, அவன் நம்மளை பத்தி என்னென்னமோ பேசி வச்சுட்டாங்க. பேசிட்டு பயங்கரமா சொல்லிவிட்டதுனால நான் என் மகன் என்னோட மருமக அங்க சர்ச்சுக்கு போனாலே அவங்க எங்களை பார்க்கறது இயேசுவை போல இல்ல, பிதாவை போல பாக்குறாங்க. நாங்க தான் பெரிய செல்வந்தர்கள் மாதிரி, நாங்க தான் ஐஸ்வர்யவான்கள் மாதிரி, அந்த சபையிலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் மாதிரி பயங்கரமா பாக்குறாங்க அந்த ஊழியக்கார சகோதரி. ஒரு நாள் இடையில வீட்டுக்கு விசிட்டிங் வந்தவங்க ஓப்பனாவே கேட்டாங்க, பாஸ்டர் எங்களுக்கு நாங்க இப்படி செய்யணும் விரும்புறோம், இது ஒண்ணு வேணும்னு. என்னன்னு கேட்டா தையல் மிஷின். சரி அவங்க கேட்டாங்க, மறுக்க முடியல. பரிசுத்தாவிக்கும் வாசல் நல்லா கவனிங்க, இந்த உம்மாலை வருகிற ஐஸ்வர்யம் அதுக்கு ஒரு சாட்சி. அவங்க கேட்டாங்க, நாங்க ஒண்ணும் மறுக்க முடியல. நான் சொல்லிட்டு சரி பாப்போமா, நான் ஜோம் பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். மறுநாள் மதுரை போறோம். நாங்க கொண்டு போனது கிட்டத்தட்ட 2000 ரூபாய். 2000 ரூபாயில ஒரு தையல் மிஷின் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு போறோம். அங்க போய் தையல் மிஷின் பார்த்தாக்க கிட்டத்தட்ட 9000 ரூபாய் தையல் மிஷின். 9000, அப்புறம் அதுக்குரிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அப்புறம் அங்க அது வந்து ஒரு ஸ்பெஷல் மிஷின். அதனால அவங்க இங்க வந்து கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 12000 ரூபாய். கையில இருக்கிறது 2000, அப்புறம் அங்க இருக்கிற மிஷின் 12000. இதை தவிர நாங்க போன காருக்குரிய வாடகை இருக்கு, சாப்பாடு எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு 15000 ரூபாய். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப இந்த தையல் மிஷின் ஷாப்ல இருந்து நான் ஜோம் பண்றேன். ஆண்டவரே, ஒரு ஊழியக்கார சகோதரி கேட்டாங்க, நாங்க வாங்கி கொடுக்குற சொல்லி இருக்கிற 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப இது 12000 ரூபாய். இப்ப நான் போறதுக்கு எல்லாம் சேர்த்து 15000 ரூபாய் வேணும். என்ன பண்றது தெரியல. இது வாங்கி கொடுக்கறது உங்களுடைய சித்தமா இல்லையே? ஜோம் பண்ண பாருங்க, மொபைல்ல ஒரு சிங்கிள் வாய்ஸ், ஒரு சிங்கிள் லைட், ஒரு சவுண்டு கிளிங் அப்படின்னு ஒரு கிளிங் சவுண்டு வந்துச்சு. அவரை மனசுலயே ஜோம் பண்ணிட்டு அப்படி வெளியில வந்துட்டு மொபைல் எடுத்து எஸ்எம்எஸ் பாக்குறேன். அதுல கரெக்டா 13000 ரூபாய் வந்து ஒருத்தர் காணிக்க அனுப்பியிருக்காரு. அந்த டெய்லரிங் ஷாப்லயே அந்த இடத்துல அப்பயே ஒரு சவுண்ட் வருது, எடுத்து பாக்குற கரெக்டா 13000. உடனே போனேன், அந்த சோதர ஹை குவாலிட்டி பிராண்டட் மிஷினையே ஆர்டர் பண்ணேன். அதுக்கு வந்து போறதுக்கு கூலி எல்லாத்தையும் முன்கூட்டி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்களே வாங்க ஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மறுநாள் காலையில வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், எங்க வீட்டு செலவு, மருமக கர்ப்பவதியா இருக்கிறா, கையில சுதந்திரம், நாங்க 3 பேரா இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனா எதுவுமே இல்லை. அதற்கு மத்தியில இத பண்ணணும், இத கத்தருக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கிற 2000 ரூபாய் தூக்கிட்டு போனோம். ஆனா அங்க போய் தேவையை எவ்வளவு குறைஞ்சோம் அந்த குறைவை சந்திச்ச. திரும்பி நாங்க வீட்டுக்கு வரும்போது கையில எந்த நயா பைசா இல்லை. எல்லாத்தையும் போனோம், கொடுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல் பிளாங்கா எம்டியா இருக்கு. ஆனாலும் நாங்க பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டு இருந்தோம். நடந்த சம்பவம் மறுநாள் காலையில இருந்து பாக்குறோம், என்ன நடந்துச்சு, யார் கொண்டு வந்தா, எப்படி கொடுத்தாங்க, அந்த மாசத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல. அந்த மாதம் முழுவதுமே விருந்தும் களிப்பும் பூரிப்பும் புஷ்டியுமாய் போனது.
ஒரு தொய்வு இல்லை, ஒரு தடுமாற்றம் இல்லை, ஒரு கவலை இல்லை, எதுவுமே இல்லை. மாச கடைசியில பாக்குற மீத துணிக்கைகள் ஏராளமா இருக்கு. அப்ப ஏன் இத சொல்றேன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில விசுவாசம்ன்ற வார்த்தைய வாயில சொல்றது கிடையாது. அது எங்க ஊழியத்துல கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தர் கொடுத்த மனிதர்களுக்கு முன்பாகவும் அதுல நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அதுல நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க விசுவாச ஊழியம், நாங்களும் விசுவாச ஊழியம் தான் சொல்றோம். ஆனா நாங்க சொல்றதில்ல, ஆண்டுடைய நாமத்தை முன்னிட்டு வசனத்தை முன்னிட்டு நடக்கிறோம். எங்களை இந்த அளவுக்கு இந்த 5 மாசம் நடத்தி இந்த 6வது மாசம் கர்த்தர் கொண்டு வந்து இப்படி ஒரு சத்தியத்தை இன்னும் தொடர்ந்து போதிக்க வைக்கிறார்னா, ஒரு ஊழியக்காரனா, தேவனுடைய மனுஷனா, நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் அந்த உம்மாலே என்கிற அந்த தேவனாலே உங்களுக்குரிய ஐஸ்வர்யம் வரும். ஆனா என் மச்சான் சொல்லி இருக்கிறான், ஆண்டவர் அவங்கிட்ட பேசுவாரு, அவன் கொண்டு வந்து கொடுப்பான், நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சாகிற வரைக்கும் அந்த உங்க மச்சான் மூலமா வரவே வராது. நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்க கைமாத்த வாங்கியிருக்காங்க. நான் இப்ப ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஒரு பிடி பிடிச்சு அவங்க கொண்டு வந்து தருவாங்கன்னா சத்தியமா வராது. உங்க விசுவாச ஜெபம் என்பது யாரையோ பிடிச்சு நடுவுல வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது இல்ல. உங்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் தான் கர்த்தர், ஒரே ஒருத்தர். அவர் மச்சானை கொண்டு கொடுக்கட்டும், மச்சினிச்சியை கொண்டு கொடுக்கட்டும், பிச்சைக்காரர்களை கொண்டு வந்து கொடுக்கட்டும், இல்லாட்டி ஐஸ்வர்யவான்கள் கொண்டு, எங்கேயும் நமக்கு என்ன செய்ய வேண்டியது அவர். யாரை கொண்டு செய்வார்? தயவு செய்து வேறு ஆள் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஏன் ஜெபம் விசுவாச ஜெபம், கர்த்தர் அங்க பாருங்க என்ன பண்றாரு பாருங்க, ஐயோ அவங்க கொண்டது கொடுக்கலன்னா பாருங்கன்னா நடக்கவே நடக்காது. யார் மீதும் எதன் மீதும் உங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரை நம்பியிருங்க, தேவனை நம்பியிருங்க, ஆண்டவரை சார்ந்திருங்க. அவருக்கு தெரியும், அவரால் முடியும். இங்க நான் ஒரு ராஜாவை காட்டுறேன், தாவீது ராஜா. தாவீது என்னங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வீட்டிலயா பிறந்தான்? அவன் கூட பிறந்தவங்களும் 7 பேர், இவனை சேர்த்து 8 பேரு, அவங்க அப்பா அம்மாவை சேர்த்து 10 பேரு. அதை தவிர இன்னும் கொஞ்சம் வேலைக்காரவங்க அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல அடிமைகள்லாம் உண்டு இருந்திருப்பாங்க. ஒரு 15 பேர் வச்சுக்கோங்களேன். ஒரு 15 பேர் உள்ள ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஏராளம் ஆடு இருக்கு. அந்த ஆட்டை மேய்க்க, அந்த ஆட்டை பட்டி போடுறதுக்கே ஒரு பெரிய அந்த ஆட்டு பட்டிக்கே ஒரு இடம் வேணும். அப்புறம் கொஞ்சம் மாடெல்லாம் இருக்கு, அதுக்கு ஒரு பட்டி வேணும். அப்ப அவ்வளவு பெரிய இடம். அவ்வளவு செல்வந்தத்துல வந்த மனுஷன் தான் தாவீது. இப்ப ஏறத்தாழ ராஜாவாகி வயசாகி தாடியெல்லாம் முளைச்சி மீசையெல்லாம் பழுத்து கண்ணெல்லாம் உள்ள போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் இப்ப சாக போறாரு. சாக போற நேரத்துலதான் இந்த 1 நாளாகமம் 29 அதிகாரத்தை அவர் பேசுறாரு. சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, நீதான் போய் இந்த ஆலயத்தை கட்டணும், உனக்கு நான் இரும்பு வச்சிருக்கேன், பொண்ணு வச்சிருக்கேன், வைரம் வச்சிருக்கேன், வைடூரி வச்சிருக்கேன், வெள்ளக்கல் வச்சிருக்கேன், கருப்பு கல் வச்சிருக்கேன், ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கேன், அலுமினியத்தை வச்சிருக்கேன், ஈயத்தை வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு தாவீது சொல்றாரு, என்கிட்ட இரும்பு இருக்குது உண்மை, என்கிட்ட ஈயம் இருக்குது உண்மை, என்கிட்ட அலுமினியம் இருக்குது உண்மை, என்கிட்ட வெண்கலம் இருக்குது உண்மை, காந்தி கல் இருக்குது உண்மை, வெள்ளக்கல் இருக்குது உண்மை, கருப்பு கல் இருக்குது உண்மை, எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனாலும் இவ்வளவு இருந்தாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த ஐஸ்வர்யமும் சரி, இதுக்கு மேல எனக்கு வரப்போகிற ஐஸ்வர்யமும் சரி, அது உம்மாலேதான் வரும், அது உம்மாலேதான் வரும். இதுக்கு பேர் தாங்க ஞான வெளிப்பாடுன்றது. அவன் சொல்லி இருக்கலாம், எங்க அப்பா யார் தெரியுமா? ஈசாய். எப்படிப்பட்ட அப்பா தெரியுமா? 8 பிள்ளைகளை பெற்றவர். அவர் ராஜாவுக்கே சோத்திரம், பழத்தை எதையும் காணிக்கையா கொடுத்து, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீது அதெல்லாம் சொல்லல பாருங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றான்,
என்கிட்ட என் தலைய சுத்தி எல்லாமே இருக்கு. எல்லாம் இருந்தாலும் எல்லாம் உம்மாலே வரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். இதுதாங்க. அவங்க அப்பாவை நம்பி அவன் சொல்லல. அவனோட மகன் சாலமோனை நம்பி தாவீது சொல்லல. அப்னேர் என்கிற மனுஷனை நம்பி தாவீது சொல்லல. ஓ சீமேயி என்கிற மனுஷனை நம்பி சொல்லல. அகித்தோப்பேல் என்கிற மனுஷனை நம்பி தாவீது சொல்லல. ஓ சத்துருவாகிய சவுலை நம்பி தாவீது சொல்லல. அவன் சொன்ன யார நம்பி? உம்மாலே. இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை வேண்டுமானாலும், ஓ தரித்திரியத்திலிருந்து ஐஸ்வர்யம் வேண்டுமானாலும், எல்லாமே உம்மாலே வரும் என்று வானத்துக்கு நேரா உங்க கைய உயர்த்துங்க. வானத்துக்கு நேரா 2 கைய உயர்த்துங்க. அப்படியே வானத்துக்கு நேரா உங்க தலைய உயர்த்துங்க. முடிஞ்சா முழங்கால் போடுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். இது அப்படியே 2 கைய உயர்த்தி தலைய மேல அண்ணாந்து பார்த்து, முடிஞ்சா முழங்கால் போட்டு நல்ல ஒரு 100 ஸ்தோத்திரம், ரொம்ப வேண்டாங்க. 1000 ஸ்தோத்திரம், 500 ஸ்தோத்திரம், 5000 ஸ்தோத்திரம் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லை. வெறும் 100 ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே 100 ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும் பல முறை சொல்லி கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு விரலும் அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம், 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 5 ஸ்தோத்திரம். அடுத்து இந்த கையில ஒரு 5 ஸ்தோத்திரம். அப்போ ஒரு முறை சொன்னாலே 10. அப்போ 2 கையில சேர்த்து 10 விரல விட்டா ஒரு முறை ஸ்தோத்திரம். இந்த முறை 10 முறை ஸ்தோத்திரம் பண்ணு. 100 ஸ்தோத்திரம் ஆச்சு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுல என்ன விமோச்சனை வேணும், எதுல என்ன மீட்பு வேணும், அதை தேவ உம்மாலே வரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும் சொல்லிட்டு அந்த 12ஆம் வசனத்துல அந்த தேவ மனிதன் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 நாளாகவும் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு விசுவாச வார்த்தை பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. எல்லாமே உம்மால ஆகும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆளுகிறவர் நீர் ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் ஆண்டவரே. ஒருவரை மேன்மைப்படுத்தவும் சிறுமைப்படுத்தவும் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. அப்படி விசுவாச வார்த்தையை விசுவாசம் மழையா பொழிகிறார். அதனாலதான் தாவீதின் வாழ்க்கையில அந்த ஐஸ்வர்யம் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாதத்துக்குரிய எல்லா சேமத்தையும் உம்மாலே என்கிற அந்த தேவனாலே கர்த்தர் வர வைப்பார். உம்மாலே என்கிற அந்த தேவனாலே கர்த்தர் தந்தருவார். உம்மாலே என்கிற அந்த தேவனாலே கர்த்தர் செய்தருவார். திரும்பவும் கடைசியா நான் சொல்லி ஜெபிக்க போறேன். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. நான் சொல்லி கொடுத்தபடியே முழங்கால் போடுங்க, 2 கையை உயர்த்துங்க, தலையை அண்ணாந்து பாருங்க. அப்படியே கண்ணீரோடு ஸ்தோத்திரம் 100 ஸ்தோத்திரம் நல்லது. ஆனா இதுக்கு இடையில அந்தால கொண்டாந்து வைக்கிறது, இந்தால கொண்டு வந்து வைக்கிறது, இவங்களால் நடக்கும், அவங்களால் நடக்கும், இந்த தேதியில் நடக்கும், அந்த நாள்ல நடக்கும். இந்த ஒட்டுவாரட்டி வேலையை பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் ஜெப நேரத்துல, உங்களுடைய விசுவாச அறிக்கை நேரத்துல இங்கிருந்து பார்த்தா அங்க பரலோகம் தெரியணும். அங்கிருந்து அவர் பார்த்தா இங்க உங்க முகம் தெரியணும். உங்களுக்கும் அவருக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது. யாரும் இருக்கக்கூடாது. எந்த நிலைமையும் இருக்கக்கூடாது. இந்த ஒட்டுவாரட்டி அவங்கள இவங்களை நினைக்கிற அந்த நினைப்புக்கே இடம் கொடுக்காம அப்படியே கண்ணை மூடி ஜெபிச்சாலும் கண்ணை திறந்து ஜெபிச்சாலும்
அதோ என் கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறார். இதோ அவர் ஜெபத்தை கேட்கிறார். இதோ ஆண்டவரே உம்மாலே ஆகும் சொல்லி பாருங்க. அங்கிருந்து அவர் உங்களை பார்ப்பார். அவர் பார்த்தா அவ்வளவு உயர வானத்திலிருந்து பார்க்கும்போது அவ்வளவு கீழே பூமியில் இருக்கிற ஸ்தேவானை குறித்து அவருடைய கண்களுக்கு நல்லா தெரிஞ்சு, ஸ்தேவானுடைய முகம் தெரிஞ்சு, ஸ்தேவானுடைய முழங்கால் தெரிஞ்சு, ஸ்தேவானுடைய வார்த்தை ஆண்டுடைய காதுக்கு கேட்டுச்சு, ஸ்தேவானுடைய உடம்பு காயம் அவருக்கு தெரிஞ்சு, எல்லாத்தையும் பார்த்தேன். இவன் இங்க இருந்து வானத்தை பார்க்கிறான். அவரு அங்கிருந்து நேர ஸ்தேவானை பார்க்கிறாரு. 2 பேரும் அப்படி முழங்கால், அப்படியே ஸ்தேவான் தன் முழங்கால் படியிட்டு கைய தூக்கி தலைய அண்ணாந்து பார்த்து இயேசுவை பார்க்கிறான். அங்க இருந்து கர்த்தர் நல்லவர், தேவனுடைய மேகம் வருது. அங்கிருந்து வானங்கள் திறக்கப்படுது. அப்படியே ஸ்தேவானுக்கு இயேசுவின் சிங்காசனம் தெரியுது. அப்படியே இயேசு எழுந்து நிக்கிறது தெரியுது. அப்படியே அவ்வளோ பெரிய ஆண்டவர் சுத்திர வானத்துக்கு பூமிக்கு நடுவே உயரமும் உன்னதமாய் நிற்கிறத பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளையின் ஜெபத்துல இதுதாங்க இருக்கணும். ஜெப நேரத்துல அங்க வர்றது, இவங்க வர்றது, இப்படி நுழைகிறது, கதவு திறக்கிறது, திரும்பி பார்க்கறது, ஐயோ கவனம் சிதறது, ஐயோ அது மறந்துட்டோம், இது மறந்துட்டோம், இப்படி பண்ணியா, இப்படி செய்யல, அப்படி செய்யல, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். அந்த ஜெயம் உம்மாலே வருகிறது. அந்த ஜெயம் உம்மாலே வருகிறது. கர்த்தர் நல்லவே. அந்த ஜெயம் உம்மாலே வருகிறது. இத பிராக்டிக்கலா பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் முடிச்ச பிறகு இந்த 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் வசனத்தை பைபிள் நல்லா திறந்து, முடிஞ்சா வீட்டுக்கு ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் பைபிள், ஒரு பெரிய பைபிள் எடுத்து நல்லா திறந்துக்கிட்டு இந்த 1 நாளாகமா 29:12 வச்சுக்கிட்டு அப்படியே முழங்கால் போட்டு 2 கையை மேல வைத்து கழுத்தை அண்ணாந்து பார்த்து, எல்லாம் உம்மாலே வருகிறது. இந்த மாத ஜெயம் உம்மாலே வருகிறது. இந்த வசனத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அங்கிருந்து ஸ்தேவானை பார்த்தீரே, இன்றைக்கு என்னை பார்ப்பீராக. அங்கிருந்து ஸ்தேவானின் சத்தத்தை கேட்டீரே, இன்றைக்கு ஜெப சத்தத்தை கேட்பீராக என்று சொல்லி கண்கள்ல கண்ணீரோடு துதிச்சு பாருங்க. வானங்கள் திறக்கும், மேகங்கள் வெளிப்படும், சிங்காசனம் தெரியும், இயேசுவானவர் எழுந்து நிற்பார். அப்படியே ஆவிக்குள்ளாக்கப்படுவீர்கள். அடுத்தது உங்களுக்கான எல்லாமே அவரிடத்திலிருந்து வர ஆரம்பித்து விடும். உங்களுக்கான எல்லாமே அவரிடத்தில் வந்துவிடும். இதுதான் ரகசியம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருது. இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து மாத்திரம், அதாவது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற நாட்கள் கனத்தை குறித்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே.